வடிவுதானே உனக்கு என்ன வடிவா நீ என்ன செய்யணும் யோசிச்சு பார் உண்ட வடிவுக்கு என்ன குறை விழுந்துருவாரு சரி சொல்லு உண்ட குறை வடிவுக்கு என்ன குறை நீங்க என்ன மதியம் சாப்பிட்டீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராஜினி மதியம் என்ன சாப்பிட்ட நீ மதியம் நான் ஏதோ உன்னை கல்யாணம் கட்டிட்டு வந்தது சாப்பாடு சாப்பாடு குறிச்சு கிடந்தா எடுத்து விட சாப்பிடுவோம் நீ சமைச்சு வச்சுட்டு தான் பண்ண முடியும் ஹலோ 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 என்ன நடக்குது அது எங்கட குடும்பத்துக்கு ஏப்பா நாங்கள் அடிபடுவோம் கொல்லுபடுவோம் கோவத்தில் வந்து என்ன பண்ணணும் செல்ல வேண்டாம் இங்க வா இப்பாட்டு கதையா சாமி இங்க வா உனக்கு இப்போ நடக்கிறது தெரியாது நாட்டில் என்ன பிரச்சனை நடக்கிறது தெரியாது ஓ அங்க தங்க முடிஞ்சு இப்ப செல்லத்துக்கு வந்துட்டேன் இப்போ தெரியாது உனக்கு என்ன நடக்குன்னு சொல்லி என்ன அந்த இதுதான் அதை பற்றி தெரியாது உனக்கு சரி சரி ஒரு என்ன ஓ நீ இவ்வளவு சொல்லுங்க நீங்க இல்ல நீங்க கதைங்க என்ன உண்டு மண்டிய கலை விளங்கல சரி நான் சொல்றது கேள்வி இல்லை இந்த கதை கேள்வி இன்ட்ரெஸ்டா விட நான் சொல்றதுக்கு எனக்கு பவித்ரான்னு சொல்லி போட்டு ஓ என்ன செஞ்சு பவித்ரான வீடியோ போட்டுருக்கான் வந்து சொன்னது இல்லை ஆட்டம் கண்ட காணாது இப்ப கண்டவளோட ஆடி நிக்கிறான் அதுக்கெல்லாம் மரியாதை செவிடுலாம் மாண்டு விட்டுருவோம் அப்படி அப்ப எனக்கு நான் இங்க ஒரு பெரிய மனுஷன் அதான் கண்ணத்துல குழி விடுதடி கோவத்துல புத்திரவாய வடிவா தான் இருக்குது இல்ல இவ்வளவு சண்டைக்குள்ள நீ ஃபுல் மேக்கப் போடா நிக்கிற மேக்கப் போட்டது எதுக்கு பார்த்தா எப்படி இருக்கு கண் கொடுத்து பார்க்கலமான்னு சொல்லுங்க பாப்பா நீங்க இது இப்படி செய்யக்கூடாது என்ன வேற வீடியோ இல்லையோ இங்க விடுங்க சாமி அண்ணா நீங்க வேற இருக்கிறதுக்குள்ள நெருப்பள்ளி கொட்டாம பாத்துக்கலாம் இல்ல சரி அடி இப்ப என்ன யாரு தோல எல்லாம் யாரு இந்த பொதுவான பொம்பளை என்ன பிரச்சனை யாரு ஏன்னா திரும்ப தெரிஞ்சாக்கலாம் சாமிக்கு டிக்டாக் வீடியோ ஒன்று வேறு சொல்லி போட்டேன் அங்கே போக வீடியோவில் காட்டி சண்டை பிடிக்க போகிறாள் சாமி என்னென்று சமாளிப்பான் சரி நான் தான் சமாளிப்பேன் சரி வராது திட்டம் இருக்கு கிட்ட விரட்டு என்ன அபூர்வ தாண்டவத்தில் நிற்கிறாள் தெரியா நேற்றுண்ட கோதில் ரெண்டாண்ட சாமிக்கு மூஞ்ச கஞ்சிலாம் கிள்ளியும் அது சுவர் தும்பு கட்டியாலாம் புழுது ஒரு அண்டை காலுக்கு எந்த நாளி அறுத்து கொண்டிருக்கிறாங்க நான் இணக்க சபையை நடத்தி கொண்டிருக்கேன் தங்கச்சி 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 என்னடியாப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சிக்கல் சொல்லு என்ன அதே என்ன நீங்க கேக்குறீங்க சும்மா நொய் போன் அடிச்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன ஆசையா நான் உங்களுக்கு ஒரே போன் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு சரி சரி என்ன பிரச்சனைக்கு வா இவரு கல்யாணம் கட்டிட்டு இந்த 4 சுவத்துக்குள்ள வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் விளையாடாதீங்க சாமி அண்ணா நீங்க அவன் போய் வெளியில இருக்க கண்ட கலியதூளோட எல்லாம் கூத்தடிச்சு கொண்டு திரியிறான் அது படிக்கலண்டா அடி தண்ணிக்கு நீ அடிப்பான் அது இல்ல ஒரு பிரச்சனை அவனுக்கு நீங்க கதைக்காதீங்க பெட்டியலோட அங்க கன்றாவி கண் கொடுத்து பாக்கேனா இவ்வளவு தெரியா என்னடியம்மா சொல்ற பாத்துறீங்க நீ பாத்துனா எனக்கு போன்ல இல்ல கருமாம் வருது கண்ணு திறந்து பாக்கல நீ பாருங்களே நீங்க என்ன கன்றாவி இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு கண் கொடுத்து பாக்கலமான்னு சொல்லுங்க பாப்பா நீங்க இது இப்படி செய்யக்கூடாது என்ன வேற வீடியோ இல்லையோ இங்க விடுங்க சாமி அண்ணா நீங்க வேற இருக்கிறதுக்குள்ள நெருப்பள்ளி கொட்டாம பாத்துக்கலாம் இல்ல சரி அடி இப்ப என்ன யாரு தோல எல்லாம் யாரு இந்த பொதுவான பொம்பளை என்ன பிரச்சனை யாரு ஏன்னா திரும்ப தெரிஞ்சாக்கலாம் எனக்கு இவர்கள் எங்க தெரியும் கண்ட கலியதுகள் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எல்லாம் வீடியோ இருக்கு இவனை நம்பி அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு என்னெல்லாம் செய்யறான்னு பாருங்க இல்ல அது போல எனக்கும் கடுப்பாது பொருள் இப்ப என்ன இது உனக்கு ஆரம்பிக்கிறது அதெல்லாம் என்னதுக்கு உங்களுக்கு இங்க கேட்டுட்டு அங்க போய் சொல்றதுக்கா நீங்க நான் ஐயோ நீ நிக்கிற மேல பிள்ளை நான் நம்பி கல்யாணம் செய்து வச்சேன் சரிதானே இது பிள்ளை இப்படி என்ன நான் நீ அவற்ற சவாதம் எனக்கு தேவையில்லை இது சரி வரா என்ன நீ என்ன முடிவு எடுத்துக்க நான் என்ன இவனோட வாழையில எனக்கு இவன் வேணாம் என்ன விட்டுருங்க நான் எங்க அம்மா அப்பா வீட்டுலயே போய் இருந்துக்கிறேன் இருக்கிற மாதிரியே விளங்க இல்ல அவர் கூட செஞ்சு விட்டு போய் அம்மா விட்டு போயிருக்க போகிறேன் சரி உனக்கு அப்புறம் நான் அந்த குப்பை கூட சொல்றேன் நான் அதை சொல்ல இல்லையாப்பா நீ கோர்ட்டுக்கு போ சரி நான் நல்ல லோயரா ஒரு ஆளை தாரேன் சரிதானே அவட கதைச்சு ஆளுக்கு தாவரிப்பு போட்டு சரி தானே முழு காதையும் பாரு வீடு வேலை இருக்கு அந்த நாயின் பேர்லானே அவங்க அப்பங்க எழுதி கொடுத்துருக்காங்க இப்ப நீ கோர்ட்ஸுக்கு போனியண்டா கேஸை போட்டியன்னு சொன்னா தாவரி பண்ற பேர்ல கொஞ்சம் காசை வருது மாசம் சனி ரெண்டு வேண்டு வீட்டு எழுதி எடு சரி வரா எடுக்கலாம் நான் லோயரா கதைக்கிறேன் கொஞ்சம் அவங்க சொல்லுவாங்க அடிச்சது கொண்டு அது சரி இல்ல என்னடா இருக்கு ப்ரூஃப் இத கொண்டு காட்டுவேன் நான் கோர்ட்ஸ்ல இவனுக்கு இதக்கா ஓ சரி அது அடிக்க போறீங்களா இல்ல எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு ஒண்டா சுத்துறாக்கள் தானே நம்பர் கொண்டனே வந்துருவீங்க நல்லா வேண்டாம் வாட்ஸ்அப் அனுப்பி விடுவா இல்ல பிராங்க் லோயர்ல கொண்டு காட்டணும் என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்க ஒண்ணு கிளிக்க தேவை நான் காட்டி இவனுக்கு நான் யாருன்னு தெரியல சரியா இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் கோர்ட்ஸ்க்கு இழுத்து இவன் இந்த ஊருக்குள்ள மானம் கடுத்தலன்னு சொன்னா நான் யாருன்னு காட்டினா மட்டும் தான் இவன் திருந்துவான் பொறுங்களேன் காலையில இருந்து எத்தனை ஹோல் அடிச்சிருக்கோம் இந்த நாய்க்கு கள்ளன்னா எங்கேயோ போய் ஒளிஞ்சு கொண்டு போன் எடுக்குது இல்ல ஓ மடி எனக்கு வான்ச பண்றான் இல்லடி
புது மணி தானோ இங்க ஒரு வீடியோ தான் இருக்கா திரும்ப பார்த்தா தான் தெரியும் நீங்க சொல்லுவீங்க நல்லா ஒரு கிலோ தேங்காய் தானே ரெண்டு பேரும் அப்ப கதைப்பீங்க தான் நீங்களும் எனக்கே காட்டையில் அடி அந்த கணக்குல நான் அடிக்கிறேன் போர் அடிக்கிறார் போற அடிக்கிறாரா இது கொண்டுங்க நான் கதைக்கிறேன் மணி எங்க நிக்கிற இது என்னால பார்க்கல இங்க வர நீ இங்க வா அடே நான் என்ன நடத்தி கொண்டு உனக்கு நடுவில் அவள் கண்டமேனி கழிச்சு கொண்டிருக்கிறா என்னையும் கழிக்கிறாள் என்ன உனக்கு சைன் பண்ண குற்றத்துக்கடாப்பா இங்க போனை கொடுங்க நான் உனக்கு கேட்குறேன் கள்ளி அடே இங்க பாரு எங்க வந்தோண்டு இருக்கு சரி வா ஏன் அழுற நீ ஏன் அழுற அழுவான் இப்ப நடிப்பான் நாடகம் நடிப்பான் இப்படிதானே நடிச்சு என்னை கல்யாணம் கட்டினவன் கல்ல நாய் பவித்ரா மட்டும் என்ன கணக்கெல்லாம் காட்டுறேன் வாடா வச்சுட்டானா நாய் வரட்டும் எந்த மோகர கட்டையை வச்சுட்டு இந்த வீட்டு வாசல மிதிக்கிறாள் நேத்து வெக்கமே இல்லை நேத்து சாப்பிட்டு தான் அனுப்பி 4 கண்டிக்கு வரட்டும் இதுதான் நடக்குது அவனும் என்ன வா இங்க என்னடா இப்ப என்ன போற என்ன முடிவு எடுத்துக்க எனக்கு அதெல்லாம் தெரியாண்ணா இந்த இவனோட எனக்கு வாழையில அவ்வளவுதான் அதான் சரி நீ சொல்ற சரி இப்படி வாங்கிட்டு ஒரு வீடியோ பார்க்க அப்படியே இந்த நாயை நம்பினேன்னு பாருங்க சிக் எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை பவித்ராவோ பவித்ராவோ இல்ல அது ஒரு கதை கொண்டு வந்தா அதுக்குள்ள பவித்ரா விசர் கதை கதைக்காதீங்கண்ணா நீங்க வேற அதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த பவித்ராவோட ஆடின ஆட்டம் எல்லாம் அவ்வளவு ஒரு பொம்புலன்னு சொல்லி அவளுக்கு பின்னாடி தெரியுது என்ன நாய் இல்லையோ அதெல்லாம் பார்த்து ஆடி அடங்கிட்டு தான் இருக்கிறான் அவன் அதெல்லாம் இது புதுசு அங்கேயே ஒன்று இழுத்துட்டு வந்திருக்கான் இல்ல புள்ள இந்த அளவுக்கு போனா அதுவும் கையை கண்ணுக்கு பட்டுட்டாலோ இனி விடக்கூடாது என்ன செய்ய போறேன் நீ அதை சொல்லு எனக்கு என்ன நான் முடிவு எடுத்துட்டேன் இவனோட இனி நான் வாழ மாட்டேன் இந்த வாழ்ந்த 8 மாசத்துல எனக்கு நரகம் தான் இவனோட ஏன் புள்ள உதவிட கேக்குறீங்களே நீங்க கேள்வி இந்த மாசம் பவித்ரானா அடுத்த மாசம் சிவப்பிரியா வலிவலன் சொல்லி இவளை எடுத்துட்டு வந்து பிரியா வருது பிரியாவோட பிரச்சனை அவனுக்கு என்ன செய்யறது போர் இது இவனெல்லாம் ஒரு மொகரக்கட்டை சொல்லி இவன மூஞ்சிக்கு இந்த பொட்டையில எல்லாம் வாராளுகளே சரி அப்படி சொல்லாது அவன் ஒரு முடுக்கானா இல்லண்டா நான் செய்த புள்ள இப்ப என்ன செய்கிறது இப்ப பாரா இந்த மூஞ்ச வச்சிட்டு வராங்கறியா கள்ளன் இதுவே நடக்காத ரெண்டு கால்ல வலிக்கிட்டு போனவனன்னா கரெக்டாதீங்க நீங்க அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை இன்சூரன்ஸ்ல நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க ஐயோ நான் சப்போர்ட் பண்ணல புள்ள 24 மணி பொண்டுகள் தான் எடுப்பாங்க என்ன பொடிங்க இன்சூரன்ஸ் போடுறதே இல்ல பாருங்க எடுத்துட்டு ஹலோ ஒரு சத்தம் இல்லாம சொல்லுவீங்க ஹலோ சத்தம் போடாதீங்க வா ஓமடா வாடா உன்னோட எனக்கு தான ஐயோ வா நீ ஒன்று நான் கேட்குறேன் எப்படா வந்த நீ என்ன எத்தனை கொடுத்த நீயா என்னடா பிள்ளை அப்ப எனக்கு என்ன மாதிரி அறிஞ்ச என்ன பிரச்சனை என்ன என்ன அர்மந்தவியோ மனுஷனா மச்சான் நீ தெரியாத என்னடா பிரச்சனை சொன்னதா எனக்கு தெரியும் மனுஷனா எனக்கு பவித்ரான்னு சொல்லி போட்டு ஓ பவித்ரான வீடியோ போட்டுருக்கான் வந்து சொன்னதில்ல அதுக்கெல்லாம் மரியாதை செவிடுலாம் மாட்டு விட்டுறோம் அப்படி அப்ப எனக்கு நான் ஒரு பெரிய மனுஷன் அதற்காக என்ன பிரச்சனை என்ன நடந்தது என்னடா செஞ்சு வச்சு கண்ட கர்வ வீடியோல ஐயோ நான் என்ன தாங்க டிக்டாக் வீடியோ போட்டுருக்காங்களா யாராவது ஆனா மணி ஒரு நிமிஷம் இங்க பாரு நீ செய்யற சைடுல போக கொஞ்ச நாள் புள்ள என்னோடயே ஒட்டிக்கொண்டே திரிகிற டக்குன்னு எங்கேயோ போட்டு வாராடா எங்கடா போற என்ன நம்ம வீடியோல எப்படிடா வந்தது எங்க வந்தது என்ன வீடியோடாப்பா என்ன வீடியோன்னு சொன்னா நடிக்க பாரு பிரச்சனை பெருசாயிட்டு வந்துட்டு சபைக்கு வந்ததுக்கு பிறகுடா அப்ப நான் சொல்றேன் நீ காதக்கு தீட்டி வச்சிருக்க நான் சொல்றேன் பவித்ராண்டே கேட்டவள் உங்களோட வீடியோ எல்லாம் பாக்குறேன் நல்லா இருக்குது நல்லா ஓடுது என்னோட ஒரு வீடியோ ஒன்று செய்தாங்க அப்போ தன் அமௌண்ட் வந்துச்சு நான் என்ன டிக்டாக் வீடியோடாப்பா டிக்டாக்ல வீடியோ கூட ஓடுது நான் என்ன செய்யறது எல்லாரும் பாக்குறாங்களே இந்த வீடியோ நான் பார்த்தது வேற ஏதோ வீடியோவே என்ன வீடியோ இங்க வேற மணி சொல்ல எடிட் பண்ணாம இருந்தா போட்டாளா அவள் எடிட் பண்ணாம ஐயோ அப்படி இல்ல தங்கம்மா அப்ப ஜோ எனக்கு விளங்குது இல்லையாப்பா அப்படி இல்ல கேமராக்கு முன்னுக்கு ஒரு ஆட்டம் கேமராக்கு பின்னுக்கு இன்னொரு ஆட்டமா எடிட் பண்ண அடிதான் ரோலிங் ரெடியல் எல்லாம் சொல்றேன் இல்ல அத சொன்னா நான் இதுக்குள்ள உனக்கு எடிட் வரேனே கேமராக்கு பின்னுக்கு என்ன ஆட்டம் ஆடி இருக்கான்னு தெரியல இல்ல ஐயோ எடிட் பண்ணி போடா நீ பாக்கல அது மூஞ்சி உனக்கு கண்ணத்துல குழி விடுதடி கோவத்துல கொத்ரவாய வடிவா தான் இருக்குது இல்ல போடா சண்டைக்குள்ள நீ ஃபுல் மேக்கப் போடா நிக்கிற மேக்கப் போடவே இருக்கு சூப்பர் நான் லோயட்ட போறேன் அதுக்கு தான் இந்த காணிகளை தர சொல்லி போடா கோப்பர் ஓ என்ன சொல்ற உனக்கு காணி மணி ஒரு நிமிஷம் உனக்கு தெரிஞ்சான் இருக்கடா கதைகள் என்னடா என்னடா எல்லாம் வீடியோ எல்லாம் எத்தனை எல்லாம் வீடியோ லீக் ஆயிருக்கு மலையாளி பண்ணிக்கிறேன் இனி சுஜி லீக் மணி லீக் சென்டர் இத தொடங்க போறாங்க விளையாடி பண்ணிக்க என்ன விளங்க இல்ல மணி லீக் சென்டர் என்னடா எனக்கு பிரஷர் ஏறுது இவன் மனுஷன் நீயே சொல்லி முடி டிக்டாக்ல எல்லாரும் வீடியோ பார்த்துட்டாங்க அவளோட வீடியோ டிக்டாக் வீடியோ இல்லடா இது வேற வீடியோடா என்ன இன்ஸ்டால வந்திருக்கும் இவ்வளவு நாள் பிரியாவோட ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன் நான் வாயை பொத்திட்டு தானே இருந்தேன் கண்ட நான் ஒரு எவரண்டு கூட தெரியா கண்ட உனக்கு பிரியாணி நான் சொன்னேன் நானே நான் எக்ஸ்டெண்டர் பிரியாணி எக்ஸ்டெண்டர் சொன்னா ஓ சொன்னானோ இல்லையோ என்ன ஓம் தானே உனக்கு தெரியும் தானே பண்றதெல்லாம் சொன்னா நீ என்னட்ட வந்த நீ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உனக்கு
உனக்கு நான் சொன்னானே இல்லையோ நான் பிரியால அங்க போனாங்க பீச்சுக்கு போனான்னு சொல்லி சொன்னானே இல்லையோ அதான் இவருக்கு அந்த கில்ட்டியே இல்ல ஆள் குற்ற உணர்வே இல்லாம இருக்கிற சரி மணி என்னடா ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் இங்க பாரு இது இவ்வளவு வந்த இவ்வளவு நடந்த அப்புறம் வீடியோ வந்துட்டா ஐயோ எனக்கு பார்க்க ஒரு மேரி கிடக்கடா இப்ப நான் போகணும் நிக்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்லாருக்கும் மேரி தான் அந்த வீடியோ பார்த்தா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா சொல்லு நீ சொல்ல வந்து விடுங்க சொல்லு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவளுக்கு அவள் இப்ப லோயர்ட்ட போய் பிரிச்சு விடுறன்னு முடிவு எடுத்துட்டா என்ன பிரிச்சு விடுறா ஏய் என்னடா என்னோட கதை என்ன பிரச்சனை அவனை கூப்பிட்டு சொல்றேன் அவனோ தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு முதல்ல அவங்கள தான் நம்பி அப்ப அவங்களோட கதைச்சு எல்லாரும் வரையும் முடிச்சுக்கொள்ளி அடே என்னடா அடேன்றா நீ எல்லா கதையும் தெரிஞ்சு போச்சுடா இவன் சரி பெண்ண பிரச்சனை உனக்கு நான் உனக்கு என்ன சொன்னான் என்ன பிரச்சனை என்ன எல்லாம் கரை கடந்து போய் கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடுறா இப்ப என்னண்டா அவள் பிரிச்சு விடன்னு சொல்றாள் ஆள் பிரிஞ்சு போறான்னு சொல்றாள் சரி ஓகே வெளிக்கிட்டு சாமான் தூக்கு சாமான் வெளிக்கிட்டு இங்க இருக்க கூடாது என்ன கண்ணுக்கு முன்னாடி கூட போ வெளி ஓடி போ இங்க இருக்க கூடாது என்னடா என்ன வீடியோ போ வெளிக்கிற இங்க நிக்க கூடாது வெளிக்கிற கண்ணு முன்னாடி எல்லாம் சாமான் எடுத்து வெளிக்கிட்டோம் நீ எனக்கு செஞ்சு விட்டேன் நம்ம இது பவித்ராண்ட வீடியோ டிக்டாக் வந்து சொன்ன கதா பூடி போட சாமான் எடுத்து வெளிக்கிற கொண்ட ரக்கி விடலாம் கொப்பரை வீட்ல இங்க நிக்க கூடாது என்ன சொல்லிக்கிறேன் கண் முன்னாடி நிக்க கூடாது கண்ணு முன்னாடி அந்த வீடியோல அவளை கொண்டு ஊட்டி தடிச்சிருக்கா கொண்டு கரை நீ எனக்கே காண்டா நீ உனக்கு தேவை அங்க பின்ன கடை போய்டு போ உடுப்பலாம் கொடியில கொடுப்பலாம் போடிக்கிட்டு என்ன கரம்பி இல்ல அது ஒண்ணு புண்டு சொல்றா ஒண்ணு குண்டா டாரிசினி போறடா அவளோட வீடியோ ரவல்ட வந்தது பேசுறவளோட தங்கச்சி வலை போட்டு வீடியோ வரைக்கும் வந்திருக்கனா நீ என்ன ஆட்டம் போடுறாங்க பேசுறவளோட போட்டோ போடு என்னடி என்ன விவாதம் நீ அவள வெள்ள புண்டோட வேற போடுறா ஏய் உங்க இதுக்கு ஒண்ணு தரக்கடா உங்க சாமான் உடுப்பு எடுத்து வெளிக்கிட்டு இங்க இருக்க கூடாது நீ படி என்ன அந்த கதை வெளிக்கிட்டு இங்க நிக்க கூடாது வெளிக்கிட்டு கண்டவளி வாராளோ இங்க கூத்தடிக்கிறது என்னோட நீதானே செட் பண்ணி தர இல்லாடி கண்டவளை சாமி இவ்வளவு நடந்தா பிறகு நானே நீ உண்மை சொல்லாடி நீ பாடாதே நீ பாட்டு நான் கதைக்கிறது செல்லம் நான் கதைக்கிறது கேள் அவசரப்படாத நீ கோவத்துல ஒருத்தர் என்ன பண்ணணும் செல்லம் தான் இங்க வா நீ பாட்டு கதையா சாமி இங்க வா உனக்கு இப்ப நடக்கிறது தெரியாது நாட்டுல என்ன பிரச்சனை நடக்கிறது தெரியாது அங்க தங்க முடிஞ்சு இப்ப செல்லத்துக்கு வந்துட்டேன் இப்ப தெரியாது உனக்கு என்ன நடக்குன்னு சொல்லி அந்த இதுதான் அதை பத்தி தெரியாது உனக்கு சரி என்ன நீ இவ்வளவு சொல்லு நீங்க இல்ல நீங்க கதைங்க என்ன உண்டு மண்டிய கலை சரி நான் சொல்றது கேள்வி இல்ல இந்த கதை நான் சொல்றது கேள் சரியோ சாமி இங்க வா சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுன்னா சரியோ இவங்கள் வந்து ஆரோ என்ன வேண்டாதாக்கள் சரி இல்லை செஞ்சு போட்டுருக்காங்க அதை அதான் நடந்திருக்கு நீங்க என்ன பாத்தீங்க அதே செஞ்சு போட்டுருக்காங்க சரி 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 கதைகள் இந்த கதைகள் ஆபீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சரியோ ஆபீஸ்ல ஒன்ன மாதிரி 100 இருக்குது அங்க அந்த குரங்குகள் கொஞ்சம் வேலை செய்யற பட்டியலை சொல்றேன்டா பிடிச்சிட்டா மணி எல்லாரும் தான் ஐயோ வரல நீ ஒவ்வொன்று பிடிச்சு கொண்டு போ சரி கதையை கழிஞ்சு வா கதைகள் ஏயில அங்க என்ன சொல்ல அவன் டாக்கர் அடிக்கிறேன் நான் தான் கூட நல்ல உனக்கு தெரிந்தானே உனக்கு நான் டாக்கர் செய்ய படிக்கிட்டேன்னா இப்படி செய்ய வேண்டியது தெரிந்தானே எவ்வளோ மாதம் கமிஷன் எடுத்து எனக்கு இன்சூரன்ஸ் காசால சரி அப்படி இது கேட்கல எரிச்சல் பராமரிச்சல் இருக்க முடியுது அங்கே வெள்ளாடகம் சரி அப்போ என்ன செய்வாங்க என்ற ஒரு டெக்னாலஜி வந்து என்னென்னு தெரியுமா என்னென்னு சொல்லாவும் என்ன சொல்லலாம் சொல்லு என்னென்னு சொல்லாவும் சரி அதான் வந்துட்டேன் சொல்ல நீயே சொல்ல நான் சொல்ல போறேன் எல்லாரும் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சரியோ அதுல வந்து ஒரு போட்டோவை கொடுத்து நாங்கள் எப்படி எழுதி கொடுக்க போறோம் இப்போ என் சுபா செல்லத்தை கொஞ்சம் படிவா மாலைகளோட கண்ணாடியில பிரேம் போட்டு செத்த விட்டு வைக்கிற மாதிரி செய்தான அடியே அப்படி இல்லை நான் சொல்றேன் கதையை தங்க படிவா நீ படிவுதானே உனக்கு என்ன படிவா நீ என்ன செய்யணும் யோசிச்சுப்பார் உண்ட படிவுக்கு என்ன குறை சொல்லு உண்ட குறை என்ன குறை என்ன மதியம் சாப்பிடுறீங்க மதியம் என்ன சாப்பிட்டேன் நீ சாப்பாடு குடிச்சு கிடந்தேன் எடுத்து விட சாப்பிடுவோம் நீ சமைச்சு வச்சுட்டு தான் பண்ண முடியும் ஹலோ 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 என்ன நடக்குது அது எங்கட குடும்பத்துக்கு கேட்பா நாங்கள் அடிபடுவோம் கொல்லுபடுவோம் இப்படித்தான் நேற்றும் இப்படித்தான் நடந்தேன் முந்தாலும் இப்படித்தான் நடந்தேன் சரி நீ வெளிக்கிடு என்ன பின்னேரம் மீட்டிங் இருக்கண்டவங்க வாங்க மீட்டிங் இருக்கணும் கிளப் மீட்டிங் இருக்கண்டவங்க கிளப் மீட்டிங் இருக்கண்டவங்க ஒரு பா நீ அங்கே ஓகே ஒன்றும் கொடுக்கல நல்ல மூளை ஒன்றா கொடுத்து வச்சுக்கான் பின்னாடியில தயவு செய்து மணி பழைய அறிக்கையில கொண்டு வா வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பி போட்டு வா என்ன இது என்ன வீடியோ உங்களுக்கு இதெல்லாம் என்ன தெரியாது இங்க பாரு நான் காட்டுறேன் நீ என்ன வீடியோ வச்சுக்கிற இங்க பாரு இத பாரு இது யாருது முன்னு நிக்கிறது யார் வேற யாரு மோகரகட்டே பார்த்தாலே தெரியல பின்வார போட்டே யார் பேர்
பின் வர விட்டு எல்லாம் வெள்ளக்காரிகள் இது என்ன செய்தது வெள்ளக்காரிக்கு ஸ்பெயினுக்கு போனானோ இல்லாட்டி பிரான்ஸுக்கு போனானோடி நான் உன்னை நம்ப மாட்டேன் நீ அவள் பவித்ராவோட அந்த ஆட்டம் போட்டவன் தான் நீ தங்க முந்த கதையை விடு இதை வைக்கி என்ன சொல்ல மறந்தவனன் கோழி அம்மா அடிச்சு பிடிக்க சொன்னுவான் அடைக்க சொன்னான் பிடிச்சி ஊர்கோழி காய்ச்சி வருது உங்க அம்மாக்கும் வேற வேலையில உனக்கும் வேற வேலையில வளர்த்துருக்கா பாரு புள்ளையே சரி இதை விடு பொதுவில் குடும்பத்துக்கு நடக்கிறாது அவனுக்கு பிடிச்ச சொல்லி அவன் எல்லாருக்கும் சொல்ல போறான் போதை தெரியட்டுமே ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் மணியில சீத்துவம் என்னண்டு பவித்ராண்ட கதை எல்லாருக்கும் தெரியும் வீடியோ போட்ட கதை அதை பிடிச்சா நீ தூக்கி பிடிச்சு நினைக்கிறேன் பவித்ரா கட்டி பிடிச்சி தோளுக்கு மேலே இருந்த வீடியோ போட்டேன் அது சும்மா அங்கே இருந்த ஒரு பாட்டுக்கு போட்டது நான் இங்கே இந்த ஒரு பாட்டுக்கு போட்டேன் அவ்வளோதான் சும்மா தூக்கி பிடிச்சோன்னே நிற்காம போய் வேலையை பார்க்குற வேலையை பாருங்க இதை போல விஷயத்தை கண்டுபிடிச்சி இதை போலத்தையும் செய்து கொண்டுருக்கான் டெக்னாலஜி எங்கேயே போடுறது நீ இப்போ வந்து அதை விட எனக்கு வந்து வீடியோ அனுப்பினது என்னத்துக்கு அவையில பிடிச்சி சண்டை பிடிக்கிறதுக்கா இப்போ நான் வச்சிருக்க வீடியோல நீ ஏன்னு சொல்ல போற அப்படித்தானே ஐயோ ஏஐ தான் நான் சொல்ல போறேன் ஏஐ தான் நான் சொல்றத கேளன் முதல் என்ன சம்பவம் நான் சொல்றேன்னு சொல்லி ஆஃபீஸில் அடுத்த ஹெட் ஆர் வாரன்னு பிரச்சனை போய் கொண்டிருக்கு அதுக்கு அங்கே இருக்கிறது எல்லாமே சேர்ந்து கொண்டு சரியோ ஏன்னா நான் துடியாட்டமாக அவங்களோட கதைச்சு விழுந்து கையில் காலில் விழுந்தாது இன்சூரன்ஸை போட்டுருவேன் அப்போ எனக்கு ஆப்படிக்கிறது தெரியும் நம்ம அங்கே இல்லை ஓகே இப்போ நான் கண்டுபிடிக்கணும் நீ ஒன்றும் யோசிக்காத நீ இப்போ மண்டையை போட்டு குழப்பாதே இப்போ அப்போலேருந்து சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம் இதுதான் யோசிக்காத ஒரு விஷயத்தை யோசிச்சு என்னோட கதை இல்லைன்றாலும் இது என்ன வீடியோ வந்திருக்கு யார் தான் இருந்துட்டு கேட்டால் நான் சொல்ல போகிறேன் நான் இல்லைன்னு சொல்ல போகிறேன் இவ்வளோ பிரச்சனை நீ சாமி தெரியுமே நீ எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவாண்டு எனக்கு கிரகம் வாழ்ந்த அந்த 4 வருஷத்துல இப்படியே வர்ற பிரச்சனை எல்லாம் வாயாலேயே கதைச்சு சமாளிச்சுட்டேன் நான் உனக்கும் சத்தியம் பண்ணி போட்டேன் உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி போட்டேன் சரியோ உனக்கு நான் அதை பண்ண மாட்டேன் அந்த துரோகத்தை நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் ஏஐல எல்லாம் செய்யலாம் இப்போ நானும் செய்துட்டோம் ஏஐல எனக்கு ஒன்றும் தேவையில்ல விஜயோட டான்ஸ் ஆடுற மாதிரி ஐத்தோட பைக்கில் போகிற மாதிரி அப்படி எடிட் பண்ணி தரட்டும் சுந்தர் சீண்ட பேவட்டுக்கு நிற்கிற மாதிரி எடிட் பண்ணி தருவோம் சரி விடு உன்னோட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி என் தலையில எழுதி இருக்கு நான் போறேன் போய் போட்டு போக முதல்ல உண்ட போன கூட நீ என்ன போன தேவை அதுல என்ன இது கேத்த போறது கொண்டாஞ்சு கொண்டா வேற என்ன பண்ணி பாக்குறோம் முதல்ல அதுல என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம் அதுல ஒண்ணும் இல்லையா போய் உனக்கு சமைச்சு போட்டுட்டு காரம் சுண்டிட்டு கண்டவரோட காய்ச்சிட்டு கடை போய் இந்த புட்டாவிங்க கொண்டைக்கு யார் அனுப்பி இருப்பாங்க சாமியை தவிர ஒரு இடத்துக்கு வேண்டிய ரகசியங்களும் தெரியாது இந்த நாய் தான் அனுப்பி போடுவது இங்கே நல்லவனுக்கு நினைக்கும் என்னோட நான் குடிச்சிட்டு வந்தவன் அங்கே கிச்சனுக்கு நினைக்கிறீங்க டீயை போடுங்க பாட நல்ல வேலை தப்பிச்சா முழு வீடியோவை அழிச்சு தள்ளி எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணணும் இவ்வளோ நான் கால் பண்ண அளவுக்கு எந்த நம்பர் இதில் பிளாக் பண்ணிவிட்டா சொல்லி முடிஞ்சுது சாமி இந்த நம்பர் ஓஹோ இந்த நம்பர் பொலிநாட்டு நம்பர் ஆகிற பொலிநாடு அள்ளி 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 போ